நிர்மாணம் சஞ்சய், சஹானா, சங்கர், விக்னேஷ், ரிஷிகா, பிரசிதா. காட்சி 1. முல்லைக்கு தேர்வழங்கல். இடம் காட்டு வீதி. கதாபாத்திரங்கள் பாரிவேள், அமைச்சர். பாரிவேளும் அமைச்சரும் காட்டு வீதியிலே தேரிலே சென்று கொண்டுள்ளார்கள். அமைதிங்க, நாடகம் இதோ துவங்குகிறது. அமைச்சரே, தேரை நிறுத்த சொல்லுங்கள். அரசே, என்ன நடந்தது? ஏன் தேரை நிறுத்த சொன்னீர்கள்? அதோ வீதியிலே விழுந்து கிடக்கும் அந்த முல்லைக்கொடியை பாருங்கள். இப்படி கீழே விழுந்து கிடக்கிறதே. வீதியிலே செல்லும் தேர்காலில் இந்த பச்சை பசுங்கொடி சிக்கிக் கொண்டால் ஐயோ, நினைக்கவே மரம் வெந்து வெடித்து விடும் போல் உள்ளதே. ஆமாமா, என்ன அழகான முல்லைக்கொடி! படுவதற்கு கொழுதும் இல்லாமலாம் இப்படி கிடக்கிறது. ஆம் அமைச்சரை, பதவிதற்கு தகுந்த முழுகம் இல்லாததால் தான் இக்கொடிக்கு இந்த அவல நிலை. கண்ணுக்கும் மனதுக்கும் இனிமை தரும் மனமிக்க பூக்களை சொரியும் இந்த முல்லைக்கொடி இப்படி ஆதரவற்று கிடப்பதா? மிருகங்களின் காலில் சிக்கும்தான் வாடி வதங்கி விடுமே. அரசே, இந்த முல்லைக்கொடி பறவை படுற அழகான பந்தலை அமைக்க ஏற்பாடு செய்கிறேன். நன்றி அமைச்சரே, ஆனால் அதுவரை இந்த முல்லைக்கொடியின் துன்பம் தீர என் தேரே கொழுகும்பா. ஆஹா, என்ன அருள்! முல்லைக்கு தேறிந்த வல்லது. உங்களை போல் எழுதிய மனம் இந்த அவனியில் யாருக்கும் இல்லை. தங்கள் அன்புக்கு நன்றி அமைச்சரே. என் அன்பு மலர்களைப் போல இந்த பருவமலையும் எனக்கு கண் போன்றது. இந்த பருவமலையும் எனக்கு கண் போன்றது. இங்கு ஒரு எலும்பு கூட துன்பப்படுவதை என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. அதனால்தான் பண்புமலை உங்கள் அந்த ஆட்சியில் எந்த குறையும் இன்றி மகிழ்ச்சியாக உள்ளது. இனி அரண்மனைக்கு எப்படி போவது? நீங்கள் இங்கேயே காத்தீர்கள். நான் சென்று வேலையை கொண்டு வருகிறேன். அமைச்சரே, இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் நம் பருவமலையை ரசித்துக் கொண்டு கால்நடையாகவே போகலாம், வாருங்கள். ஆஹா, அப்படியே செய்யலாமே. கதாபாத்திரங்கள் பாரிவேள், அமைச்சர், கபிலர். வணங்கிய அரசே, நம்மளை சந்திக்க கபிலர் வந்துள்ளார். கபிலர் பெருமாள், கபிலர் பெருமாள் உடனே அழைத்து வாருங்கள். வணங்கிய அரசே, நம்மளை சந்திக்க கபிலர் வந்துள்ளார். கபிலர் பெருமாள் உடனே அழைத்து வாருங்கள். வாருங்கள் கபிலர் பெருமானே, எனது வணக்கங்கள். வணக்கம் அண்ணா. மிகவும் கலைத்துள்ளீரே, நெடும் பயணம் மேற்கொண்டு வந்தீரோ? பாரும் அண்ணா, கடலில் செல்லும் மடுக்களத்தின் மீது இருக்கும் நீர்க்காகம் எங்கு சுற்றி பழங்காலம் மீண்டும் மடுக்களத்துக்கே வருவது போல் இந்த கபிலனும் பால் பழங்குமலையை விட்டு பிரியான். ஆஹா, என்ன உமானம்! நெடும்புலவா? சொல்லுங்கள் புலவரே.
எதற்கும் பூவியும் ஏற்றுக்கொள்ளும் கடவுள் போல எல்லோரையும் ஆதரிக்கும் பாடி மன்னனின் பழமலைதான் எனக்கு தாய் வீடு. பாடியின் பழமலை காட்டை சுவாசிக்காமல் என் உயிரே போய்விடும். என் வாசம் மட்டுமல்ல, என் சுவாசமும் இங்குத்தான். அது இந்த பரம்பரை செய்த புண்ணியம், எங்கள் மக்கள் செய்த புண்ணியம், இந்த பாயின் பரம்பரை செய்த புண்ணியம் பேராகும். அது வேட்கையுடையோருக்கு நீ போல இனிய சாயலை உடையவன் நீ. நடனமாடும் வெளியிற்கு பொன்னணி இந்த புண்ணிய நீ. பரிசலாக கேட்டால் தண்ணியை தந்துவிடும் பாடி மன்னனின் பரம்பரைதான் எனக்கு தாய் வீடு. மன்னா, தங்களின் தவப்புதல்கள் அங்கவையும் சங்கவையும் நலமா? தங்களை போன்ற புலவர் பெருமக்களினர்களால் இருவரும் நலமே. கபில பெருமானே, முறையோடி மூவேந்தர் ஆட்சி செய்யும் சேர சோழ பாண்டிய நாடெல்லாம் பயணம் செய்து வந்தீர்கள் போலும். ஆமாம், தமிழ்நாட்டின் சகலடிகளும் தரிசித்தேன். மூவேந்தர்களையும் பாவேந்தர்களையும் நாவேந்தர்களையும் சந்தித்தேன். அங்கே எல்லாரும் எங்கள் பாடி மன்னனை பற்றியும் பண்புமலை பற்றியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? அதை எப்படி சொல்ல? சேர சோழ பாண்டிய நாடு என்ற பேதமே இல்லாமல் தமிழ்நாடு பாடியின் புகழை போற்றி பறைசாற்றுகிறது. முல்லைக்கு தேர்ந்த கொடையை பாடாத புலவரே இல்லை. மக்கள் எல்லோரும் பாடியை உலகச் சிறந்த ஒப்புரவற்ற ஒருவனாகவே கருதுகிறார்கள். கபிலர் பெருமானே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் கொடை கொடுப்பதால் தான் புலவர்கள் என்னை போற்றி பாடுகிறார்களா, அல்லது புலவர்கள் என்னை போற்றி பாடுவதால் தான் நான் கொடை கொடுக்கிறேனா? வேடிக்கையான சந்தேகம். புலவர் புலவரால் தான் கொடுக்கிறீர்கள் என்றால் மன்னனுமே வள்ளலாகி விடுவார்களே. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், நான் தங்களை புரிந்த பாடிய பாடல் மக்கள் மத்தியிலும் புலவர் மத்தியிலும் தங்கள் மேல் ஒரு உயர்ந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் மூவேந்தர் மனத்தில் பொறாமையையும் கசப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கபிலர் பெருமானே, அது வேடிக்கை அல்ல, விபரீதம். ஏற்கனவே நீங்கள் முடிவுடை மூவேந்தர் மூவேந்தர்கள் பொறாமையில் புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாடும் பாட்டு வேறு, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல் ஆகிவிடாதா? மன்னா, நான் ஒன்றும் உங்களை நிகழ்படுத்தி பாடுவதையே நானே நம்மோடு கிராமங்களை கொடுத்த மன்னன் முன் எப்போதும் இருந்தது. கபிலர் பெருமானே, அது என்ன பாட்டு? என்ற படையைக்கு சென்னா புலவர் ஆடி மல்லன் மாயம் உண்டு உலகப்படுப்பது. கபிலர் பெருமானே, இப்பாடலின் பொருள் என்ன? என்று எல்லா புலவர்களும் பாயை போற்றி பாடுவார்களோ அவர்களுக்கான வேறொரு தலைவன் கிடைக்கவில்லையா? பாட்டோடு ஒவ்வொரு கூடிய ஒரு சிறந்த வல்ல வானிருந்து பெய்யும் மாறியாக பாடலாமே. பாடி மட்டுமா அவரை காக்கிறான், மாயம் தான் காக்கிறது என்பதுதான் இப்பாடலின் பொருள். கபிலர் பெருமானே, என்ன அழகான பாடல்! இப்பாடலின் நயமும் பொருளும் விளைவிடுமே. தங்கள் அன்புக்கு நன்றி. ஆனால் இப்படி புலவர்கள் எல்லாம் என்னை பற்றி கூறும் புகழ்ச்சி வார்த்தைகள் எனக்கு பெரும் அச்சத்தை தருகிறது. முடியுடை மூவேந்தரின் போக்கு எனக்கு சந்தேகத்தை ஊட்டுவதாகவே இருக்கிறது. ஒற்றர்கள் தரும் செய்தி மீது நன்றாகவே இல்லை.